திரு சுமந்த், இளைஞர்கள் கட்சியை வழிநடத்தணும், அடுத்த தலைமுறைக்கான கட்சியாக திமுகவை மாற்றணும், அந்த புரிதலோடு திரு உதயநிதி பேசியிருக்கிறதாக பார்க்கணுமா? இல்ல, நிச்சயமா திரு உதயநிதி அவர்கள் இளைஞர்களுக்கு வழி விடணும் அப்படிங்கறதுல மும்மரமா இருக்கிறது எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அந்த கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவராகவும் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த கட்சியில இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்பது, இன்ஃபேக்ட் கேட்காம இருந்தாதான் அது ஒரு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். சோ அது கேட்கறதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இல்லை. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவருடைய பேச்சு தான் எனக்கு ஒரு வித்தியாசமாக தோன்றியது. ஏன்னா இந்த டாபிக் சென்சிட்டிவாக இருக்கும் என்று அவருக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு சென்சிட்டிவ் டாபிக். இது அதுவும் திரு துரைமுருகனை மட்டும் தான் பெயர் சொல்லி குறிப்பிட்டு கூறுகிறார். சோ நிச்சயமா அவர் இது ஒரு ஒரு லைட் ஹார்ட்டடா சொன்னாரு, ஒரு ஜாலியா பேசுற பேச்சு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒருவேளை யாரேனும் அவரை இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களா அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது. பட் டெஃபினட்டா இதனுடைய ஏதோ வாய் தவறி பேசிட்டாரு அப்படின்னு நான் ஏத்துக்க மாட்டேன். டெஃபினட்டா இது ஒரு 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 மெசேஜோட தான் அவர் பேசியிருக்கிறார். அந்த பாயிண்ட்ல எனக்கு எந்த விதமான ஒரு டவுட், சந்தேகம். நீங்க யார சந்தேகப்படுறீங்க? யார சொல்லி கொடுத்திருப்பாங்க ரஜினிக்குன்னு சந்தேகப்படுறீங்க? யார் வேண்டாலும் இருக்கலாம். அது ஒரு டாப் 3 சொல்லுங்க, டாப் 5 கூட சொல்லுங்க. திமுக தலைமையே ஒரு ஒரு வேலை கூறி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. நமக்கு தெரியாது கார்த்திகே, நமக்கு இது வெறும் இதுதானே, ஒரு கன்ஜெக்சர் தானே. ஆனால் நான் ரஜினிகாந்த் அவர்கள் இஸ் நோன் டு ஸ்பீக் டிப்ளமேட்டிக்கலி. அது நேரடியாக திமுக தலைமை நேரடியாக திரு துரைமுருகன் பேச முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அவங்க பேசணும்னா அண்ணா வாங்க துரைமுருகனை கூப்பிட்டு பேச முடியாத அளவுக்கு திரு ஸ்டாலின் இருக்கிறாரு. ரஜினி கிட்ட சொல்லி அது ஒரு பொது மேடையில சொல்லி அது இவ்வளவு சென்சிட்டிவா மாறி அப்படிலாம் ஆகும்னு அவங்களுக்கு தெரியாதா? இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பழைய ஸ்பீச்சஸ் எல்லாமே நம்ம சமீப காலத்துல எவ்வளவோ ஸ்பீச்சஸ் இருக்கு. அவர் யூசுவலா ரொம்ப 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 டிப்ளமேட்டிக்கா பேசுவார், எல்லாரையும் பாராட்டிடுவார். கரெக்டா? இப்போ இந்த செஷன்ல அவர் கிட்டத்தட்ட திரு ஸ்டாலின் அவர்களை திரும்பி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, நீங்க எப்படி இவங்களெல்லாம் சமாளிக்கிறீங்கிற மாதிரி துரைமுருகனை தானே பாராட்டி இருக்கிறாரு. இல்ல அவர் கலைஞர் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டக்கூடியவர்னா ஈக்குவலி மோர் தென் கலைஞர் அப்படிங்கிற அந்த துணியில ஆளுமை சார்ந்ததான துரைமுருகனை பேசுறாரு. இல்ல இல்ல, பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கல. நான் அவருக்கே கலைஞருக்கே ஒரு சவாலா இருந்தது அவரை சமாளிக்கிறதுக்கு. இப்போ அவரையெல்லாம் நீங்க சமாளிக்கிறீங்க. சமாளிக்கிறதுங்கிறதே ஒரு ஒரு பாசிட்டிவ் கொனோட்டேஷன் கிடையாது இல்லையா கார்த்திகேயன்? சமாளிக்கிறதுங்கிறதே எதற்கு இந்த இந்த டாபிக் அதையே ஒரு 2 லைன் பேசிட்டு கடந்து போயிருந்தா இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. நீங்க திரு துரைமுருகனை பேர் சொல்லி குறிப்பிட்டு இதெல்லாம் சொல்றீங்க. அடுத்த நாள் அவர் பதிலடி கொடுக்கிறாரு, பல்லு போனவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு அவர் ஒரு பதிலடி கொடுக்கிறாரு. சோ அது பெருசாகுது. அதை அதுக்கப்புறம் தணிக்க வேண்டியது தொலைபேசியில தொடர்பு கொண்டாங்க, ஒருத்தர் அதெல்லாம் ஒண்ணு ஹியூமர்ல சொன்னதுன்னு விட்டுட்டாங்க, அதோட மேட்டர் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது. ஆனால் உதயநிதியுடைய பேச்சும் இட்ஸ் சிக்னிபிகன்ட். அவருடைய எண்ணங்களும் கிட்டத்தட்ட அதே ரீதியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திட்டவட்டமா அது தெரியுது. இப்ப மட்டும் பேசலையே அவரு, இதற்கு முன்பும் அப்படிதான் பேசியிருக்கிறாரு. நாங்க இளைஞரணி தரப்புல நிறைய இடங்கள் கேட்கிறோம், போட்டியிடுவதற்கு நிறைய இடங்கள் தொகுதிகள் கேட்கிறோம், வலியுறுத்துறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. தொடர்ந்து இளைஞரணியை ஸ்ட்ரென்தன் பண்றதும் அவங்களுக்கு நான் பிரதிநிதித்துவத்தை கூட்டுறதுங்கிறது அவர் கட்சிக்குள்ள வந்ததுல இருந்தே இந்த கட்டமைப்பை பலப்படுத்துறதா இருக்கதானே செய்யறாரு. அது கரெக்ட், அதுதான் நான் சொன்னேன். அவர் சொன்னதுல அந்த பார்ட் ஆஃப் இட்ல எனக்கு குறை நான் கண்டுபிடிக்கல. ஆனால் நிச்சயமாக திரு ரஜினிகாந்த் பேசினது, நான் எந்த விதத்தில் நான் பேசினால் அது வேறு விதமாக கருதப்படும், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இதை சொன்னாக்க வேற மாதிரி நினைப்பாங்க
அப்படின்னு சொல்றதுலயே வந்து ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா? இப்ப அதை சொல்லாம ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார்கள், அவர் என்ன காரணத்துக்காக பேசினாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி விடுறது வேற. அவர் எதுக்காக பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். அத நான் சொன்னா அது வேற மாதிரி மீனிங் வரும். நான் சொல்லிட்டீங்களே, என்னங்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க. சோ நிச்சயமா வந்து அது அவ்வளவு இன்னசென்ட்டாக இது ஏதோ தன்னிச்சையாக நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. டெஃபினெட்லி தேர் இஸ் மோர் டு இட் தென் மீட்ஸ் தி ஐ. நிச்சயமா. ஓகே.